சார் எப்படியும் இந்த படம் நல்லா இருக்க போகிறதில்ல, பேசாமல் வேறு படம் பார்த்துட்டு போயிடலாமே சார். சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கிறேன் தெரியுமா? படம் ஆஹாலே இருக்குதுடா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படத்தை டவுன்லோட்லாம் பண்ணி வச்சேன். அது டேய் எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? படத்தை பார்த்துடலாம், அவ்வளோதான். நான் இப்போ இந்த கருமத்தை பார்க்கணும்னு சொல்லி உன்கிட்ட கேட்டேனா? இன்னைக்கு நம்ம இந்த கோபிச்சந்த் நடிச்ச விஸ்வம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை இந்த படத்தை பார்த்துருக்கலாம், இல்லை கேள்வி கூட படாமல் இருந்திருக்கலாம். அதை பற்றிலாம் கவலை இல்லை, பார்ப்போமா? நீயா வாடி வந்துட்டியா? உன்னை தாண்டி இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போடுங்க. ஓகே ஓகே ஓகே, நீ போ. படத்தோட ஸ்டார்டிங்லேயே வெள்ளை கலர் தொப்பி போட்டு ஒருத்தன் பேகை மாட்டிக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ள போறான். உள்ள வந்தவன் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வெயிட்டர் யாரும் கண்டுக்கலன்னு கிளம்பிட்டானா என்னவோ. அவன் கொண்டு வந்த பேக் அங்கேயே விட்டுட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அந்த பேகுக்குள்ள பாம்பு தான் இருக்குதுன்னு வி ஆல் நோ. டேய் அதான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம்ல, கொஞ்சம் வேகமாக தான் போய் தொலையாண்டா. போய் மூஞ்ச கழுவு, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு. कार ब्लास्ट, ग्रीन स्क्रीन कार ब्लास्ट लिख देना, वो भी आपको. இங்க இருக்கிற இந்த காலேஜ் ப்ரொஃபசர் இது கண்டிப்பா ஹிந்துசம் எதிர்த்து தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அந்த இடத்துக்கு சுனில் வந்து ஏன் கெமிக்கல் ஃபேக்டரியில எக்ஸாமின் வாங்கிட்டு போய் ஏன் ஸ்டூடெண்ட்டை வச்சே வெடிக்க வச்சிருக்கிற? யாரா நீ? நான் யார் தெரியுமா? நான் இந்தியனே கிடையாது, நான் ஒரு பாகிஸ்தானி. நான் ஒரு தீவிரவாத கும்பலை சேர்ந்தவன். நீ தீவிரவாதி? இருடா உன்னை போலீஸ்ல போட்டு கொடுக்குறேன்டா. அவசரப்படாத சுனில், அவசரப்படாத. இப்ப நீயும் தான் தீவிரவாதி. இந்த தீவிரவாத கும்பல்ல இவனுக்கும் தான் சம்பந்தம் இருக்குது. அவனுக்கே தெரியாது. அது எப்படி அவருக்கு தெரியாம? இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு போன ஒருத்தன் சுமன் கிட்ட இதை போட்டு கொடுத்துறான். சார் விஷயம் டாப் சீக்ரெட், உங்க தம்பி ஒரு டெரரிஸ்ட். வாட்? நான் பார்த்து கோழினே டுபக்கு போட்டனா போட்டாடா கொடுக்குறேன்னு போட்டு தள்ளிடுறாங்க அவனை. இந்த விஷயம் சுனிலோட அண்ணன் சுமனுக்கு தெரிஞ்சதுனால சுமனையும் போட்டு தள்ளான்னு போய் போட்டு தள்ளிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பாப்பா இவங்க கொல்றதை பார்த்துட்டு தப்பிச்சு ஓடுது. எப்படி அந்த பாப்பாவோட ஸ்கூல் டீச்சர்லாம் வந்துட்டு அந்த பாப்பாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போறேன். சொல். பாகிஸ்தான் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். ஐ அம் ஃப்ரம் ஐசிஸ். அப்புறம் ஐ அம் ஃப்ரம் ஐசிஸ். விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க அண்ணன் தம்பிக்காரத கொலையா கொன்றுப்பானே. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த விஷயம் வீட்டு வேலைக்காரனுக்கு தெரிஞ்சு வேலைக்காரனோட முடிச்சுக்கலான்னு தோட்டத்து பக்கம் ஒதுங்கினேன். ஆனா தோட்டக்காரனும் பாத்துட்டான். இப்ப இந்த படத்தோட கதை என்னவா இருக்குன்னு வி ஆல் நோ. இந்த சாட்சிக்கார பிள்ளையே இவனுங்க கொன்னானுங்களா இல்லையா? நம்ம ஹீரோ வந்து பூந்து அந்த குழந்தைய காப்பாத்தினாரா இல்லையா? இதுதான் இந்த 2.5 மணி நேர படமும். பார்த்துட்டு பதறுங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு வராரு. அந்த பொண்ணு யாருன்னே இவருக்கு தெரியாதான். நான் புல்ரெட்டியோட பையன் கோபி ரெட்டின்னு வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. அட என்னடா பேரு இது, கோபி ரெட்டி கோபி மஞ்சூரியன் பாஸ். அவரோட உண்மையான பேரு கோபிச்சந்த் பாஸ். அது எனக்கு தெரியாதா, சும்மா தமாஸ்காக சொன்னேன். ஏன்டா புல்ரெட்டியோட பையனா நீ? எச்சக்கல நாயே, உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஃப்ராடு தெரியுமா? ஏய் என்னை பத்தி பேசி எங்க அப்பனை பத்தி பேசாத. அப்படித்தாண்டா பேசுவேன். உங்க அப்பா எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு போனா தெரியுமா எங்களுக்குலாம்? அதுக்கு பரிகாரம் செய்யதான் அங்கிள் நான் வந்திருக்கேன்னு பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு கோடாலி வருது. அந்த குட்டி பிள்ளைய கொல்ல வந்தவனுங்கள இவர் போட்டு பொலபொலன்னு பொழக்கிறாரு. ஃபைட் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு வந்து அங்கிள் என் சித்தப்பா ஒருத்தர் இருப்பாரு ஜாலி ரெட்டி, அவர் எங்க இருக்காரு? அட அவன் அங்கதான்ப்பா எடுபடியா வேலை செஞ்சுட்டு இருக்கான். நம்ம ஜாலி ரெட்டி அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு எடுபடியா இருக்காரு. யாரா நீ? புல் ரெட்டியோட பையன் கோபி ரெட்டி நானு. அடே சண்டாலா, நீ எதுக்குடா இங்க வந்த? உங்க அப்பா பண்ண துரோகத்துக்கு என்ன எடுபடியா வேலை வாங்கிட்டு இருக்கானுங்கடா இங்க. நம்ம ஹீரோ வந்ததுல யாருக்குமே சந்தோஷம் இல்ல. இப்போ இவரை வந்துட்டு அர்ஜுன் எடுத்துக்கங்க, இவரை வந்துட்டு வெடிவேல்னு எடுத்துக்கங்க. இது என்ன படம்னு உங்களுக்கு லைட்டா ஸ்ட்ரைக் ஆகுதா? புரியல. ஐயோ சார், கிரி படம். ஸ்மார்ட் பாய். நம்ம கிரி ஒரு குட்டி கிரியை காப்பாற்ற வருவார் இல்லையா? அதுதான் இந்த பொண்ணு. ஜெண்டர் ஸ்வாப் பண்ணி வச்சிருக்கானுங்க. படம் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. ஒரு பாட்டு போட்டே ஆகணுங்கிறதுக்காக அவசரமா ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி பாட்டை போடுறாங்க. ஃப்ராங்கா சொல்றேன், நான் லவ் பண்ற பொண்ணுக்காக தான் இங்க வந்தேன். எனக்கு உங்க ஹெல்ப் வேணும். மாப்பு வெச்சிட்டாலே ஆப்பு. இந்த ஷாட்டை மிட் ஆங்கிள் வச்சு எடுத்துருக்கலாம், இல்ல டாப் ஆங்கிள் வச்சு எடுத்துருக்கலாம். இப்படிதான் எடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி தோணிருக்கும்?
நம்ம ஹீரோ இவங்க வீட்டுக்கு ஏதோ பேசலான்னு வந்திருக்காரு. அந்த இடத்துல ஒரு கேரக்டர் ஒன்று நுழையுது. ஏய் நுவா, பஞ்சதந்திரம் படத்துல சாப்பிட்டே ஹார்ட் ஓட்டை அடைச்சவன் தானே மன்னி. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கு. எப்படி பழக்கம்? ஃபிளாஷ்பேக் போறாங்கல்ல சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரியான பணத்தாசை பிடிச்சவங்க. இந்த படத்துக்குள்ள ஒருத்தர் படம் எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்றதுக்காக இட்டாலிக்கு போயிருக்காங்க ஹீரோயின். அந்த இடத்துல நம்ம ஹீரோவை பார்த்து எப்படியாவது சிக்கனமா செலவு பண்ணி ப்ரொடியூசர் காசு ஆட்டையை போட்டுடலாம்னு நினைச்ச ஹீரோயின், எங்க அப்பாவுக்கு கேன்சருங்க, அதனால கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. என்னது உங்க அப்பாவுக்கு கேன்சரா? உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்டுங்க, உங்க பர்ச்சேஸ் எல்லாம் முடிகிறவர்கள் நானே பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். ஹீரோவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்கு. யாராவது சின்னதா போய் சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னா கூட அவரால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏமாத்தனவனை போய் ஹீரோ ஏன் சாப்பிட்றாரு? ஹீரோயின் ஏமாத்தினது ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் 2 பேத்துக்குள்ள முட்டிக்கும். ஹீரோயின் ஒருத்தன் கடத்திட்டு போவான். ஹீரோ போய் காப்பாத்துவாரு. ஹீரோயின் திரும்பி போயிடும். ஃபிளாஷ்பேக் முடிஞ்சு போயிடும். பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு பாப்பா சோகமா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ ஒரு கதை சொல்லுவாரு. அது கதை இல்ல, அது உண்மையிலே நடந்தது. அந்த பாப்பாவோட அம்மாவுக்கு பிரஸ்ட் கேன்சர். உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்ல, வயிற்றுல குழந்தை இருக்கு, எப்படி பார்க்கறதுன்னு இவங்க கேட்க, குழந்தைய அபார்ட் பண்ணிடலாம் டாக்டர் சொல்ல, இல்ல வேணாம், அபார்ட்லாம் பண்ண வேணாம், நான் குழந்தைய பெத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த வெட்டி பார்த்துட்டு இறந்தும் போயிடுறாங்க. திஸ் இஸ் சோ டச்சிங். பட் இருந்தாலும் இது ஒரு மடத்தனம் தான். வில்லன் பாப்பாவை கொல்ல ஒரு ஆள் அனுப்ப, அவன் ஸ்விம்மிங் பூல்லே வச்சு பாப்பா கதையை முடிச்சிடலான்னு பிளான் பண்றான். அந்த இடத்துல பூந்து நம்ம ஹீரோ காப்பாத்தி போடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்கார வந்து ரொம்ப நல்ல நாட்டமே பேசி, சார் நீங்க இப்ப இந்த போனை யூஸ் பண்றது நல்லதில்ல, நீங்க இந்த போனை யூஸ் பண்ணுங்கன்னு இன்னொரு போனை கொடுத்துட்டு போறான். அந்த போனை ட்ராக் பண்ணி வில்லனுங்கெல்லாம் பாப்பா எடுக்கிற இடத்த கண்டுபிடிச்சு போய் அங்க கொல்ல பாக்குறானுங்க. அங்க நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் வழக்கம் போல அடிச்சு போட்டுறாரு. அதுல செத்து போனதுல ஒருத்தன் இந்த டெரரிஸ்டோட தம்பி. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த டெரரிஸ்ட் வேலையை பார்க்காம தான் டெரரிஸ்ட்னு தெரிஞ்ச பிள்ளைய கொல்ற வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். அதுக்கு அவன் தம்பி டெரரிஸ்டும் சேர்ந்து வேற வேலை அதை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. டே டெரரிஸ்ட், கொஞ்சம் டெரரிஸ்ட் வேலையை பாருங்கடா, ஏன்டா இந்த பச்சை பிள்ளைய பழி வாங்க துடிக்கிறீங்க? மெயின் டெரரிஸ்ட் உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருப்பான். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை? ஐயோ அப்படி சொல்லாத. எதுக்குடா உட்காந்து அழுந்துட்டு இருக்கிற? நானும் தான் எங்க அண்ணனை கொன்னேன், நானும் அழுந்துனா? ஏன்டா நீயும் நானும் ஒன்னா? உன் அண்ணன் செத்தத்துக்கு நீ அழுவலன்னா என் தம்பி செத்தத்துக்கு நான் அழுவ கூடாதா? அப்புறம் இந்த பாப்பாவோட தாத்தனும் இந்த போலீஸ்காரன் நல்லவன் நம்பி பாப்பா இன்னும் உயிரோட தான் இருக்குது அப்படிங்கிற உண்மையை சொல்றான். அவன் வில்லன் கிட்ட சொல்லிடுவான். நம்ம டெரரிஸ்டும் எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த பிள்ளையை கொல்றதுக்காக இறங்கி வருவான். வந்து அந்த ஏரியால இருக்கிற ஒரு லோக்கல் கை கிட்ட மாட்டிக்குவான். இந்த பக்கம் ஹீரோயினோட ஃபேமிலி ஒரிஜினல் புல் ரெட்டியை பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. டேய் நூ புல் ரெட்டியோட பையன் இல்லைன்னா நீ எவர்ரா? அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க டைம் இல்ல, வாங்க கிளம்பலான்னு ஹீரோ கிளம்பிடுறாரு. அடப்பாவி, யார் என்னன்னு தெரியாம எப்படி அவங்களோட டிராவல் பண்றது? அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின் சீன் வரும். நம்ம வெண்ணிலா கிஷோரை கூட்டிட்டு வந்து நாங்க காமெடி தான் பண்றோம்னு நம்ப வைப்பாங்க. நீங்க சிரிச்சே ஆகணும்னு சித்திரவதைப்படுத்துவாங்க. பை த பை, நான் நேரா உங்களை சிரிக்க வைக்கிற பெர்ஃபார்மரை கூப்பிட்டவா? பயங்கர காமெடி சென்ஸ் உண்டவன். நான் முதல்ல சிரிச்சுக்கிறேன். நம்மள சிரிக்க வைக்கிறதுக்காக வந்திருக்காரு வெண்ணிலா கிஷோர். வாவ் 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 வாவ், வெண்ணிலா கிஷோர்னு பேரை சொன்ன உடனே சிரிச்சிட்டீங்க பாத்தீங்களா? அதுக்காக தான் வெண்ணிலா கிஷோரை கூப்பிடுறது. நாங்க 3 பேர் எதுக்கு சிரிச்சேன்னு தெரியுமா? எதுக்கு சார்? சிரிச்சுட்டா அவன் பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுன்னு போயிடுவான். இல்லைன்னா ப்ரோக்ராம் பண்றேன்னு 3/4 மணி நேரம் எங்களை போட்டு கொலையா கொள்ள. நம்ம வெண்ணிலா கிஷோருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. ட்ரெயின்ல போறப்ப அவரோட ஃபேமிலி மொத்தம் இறந்து போயிட்டாங்களாம். அதனால வருஷம் ஃபேமிலிக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணுவாராம். அவரோட ஃபேமிலின்னு சொல்லி யாராவது வந்தா நம்பி ஏத்திட்டு போயிடுவாராம். சிரிக்க வைடா. இந்த குழந்தையை கொல்றதுக்கு ட்ரெயினுக்குள்ள டெரரிஸ்ட் ஃபுல்லா இறங்கிடுவாங்க. அந்த இடத்துல ட்ரெயினை விட்டு இறங்கி ஓடி ஃபைட் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு என்ன நடக்குது? யார் நீ? ஃபிளாஷ்பேக் சொல்றியா? ஒரு நாள் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது காஷ்மீரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். அப்ப டெரரிஸ்ட்லாம் சுத்து போட்டு எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க. அதில் தப்பிச்சு என்ன ஒருத்தர் தத்தெடுத்து வளர்த்தினாரு. என்ன மிலிட்டரியில் சேர்த்து விட்டு என்ன பெரிய கமாண்ட் ஆக்குனாரு. அந்த இடத்துல தான் இந்த பிள்ளையோட அப்பா எனக்கு ஃப்ரெண்ட் ஆனோம். நானும் ஒன்னும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். இட்டாலிக்கு நான் ஒரு மிஷனுக்கு போனப்பதான் என் கசின் ஒருத்தி வரா, அவளை பத்திரமா பார்த்துக்கன்னு என்கிட்ட சொன்னான். அப்பதான் நான் உன்னை பார்த்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மிஷனுக்கு போறப்ப அவனை சுட்டு தள்ளிவிட்டாங்க. அவன் அந்த மிஷன் முடிஞ்ச உடனே ஹைதராபாத் வரதான் அந்த பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கு. அவன் செத்து போயிட்டதுனால அவன் இடத்துல இருந்து அந்த பிள்ளையை நான் பாத்துக்கலான்னு வந்தேன். இதை நான் சொல்லி முடிச்சதும் இந்த படம் தான் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குங்கிறத அடிச்சு சொல்றேன். ஃபிளாஷ்பேக்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன சண்டை தான். கடைசியா பார்த்தோமா அந்த பிள்ளையோட அப்பா சாகவே இல்லை, உயிரோட தான் இருக்காரு. இப்போ இதே கதையில அவங்க அப்பா உண்மையிலேயே செத்து போயிருந்தா அது கிரி படமா இருக்கும். சாகாம அவங்க அப்பா திரும்பி வந்துட்டதுனால இது விஸ்வம் படம். சின்ன பிள்ளைத்தனமா இருக்கியே. இந்த படத்துல எல்லா இடத்துலயுமே லேகா தான் இருக்கும். ஆனா ரொம்ப லேகா இருக்கிறது அப்படின்னா அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் தான். கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப்ல முக்காவாசி அதுதான் இருக்கு. அந்த இலவு கருமம் நல்லா இருந்து தொலைஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. படத்துல இருக்கிற ஒரு சில நல்ல விஷயங்கள், படத்துல இருக்கிற பாட்டு
கேட்கற மாதிரி இல்லைனாலும் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த குட்டி பாப்பாவுக்கு அவங்க அம்மா பத்தின கதை சொல்றப்ப அந்த கதைக்குள்ள இருந்த எமோஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி அவங்க அப்பா முடிவு பண்ணி ஒரு மேரேஜ் புரோக்கரை கூட்டு வருவாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட நாய் வாங்கி தரத்துக்காக ஒருத்தரை கூட்டு வரேன்னு சொல்லுவாரு. அந்த இடத்துல நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காமெடி லைட்டா ஒர்க் அவுட் ஆனிச்சு. உனக்கு எந்த மாதிரி பையன் எதிர்பார்க்கற, என்ன பையங்கிறாரு, அது நாய்க்குட்டி பையன் நாய்க்குட்டி வேணுமான்னு கேட்கறாரு. ஓ அதுவா, பையனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பொண்ணா இருந்தா கூட ஓகே தான். இத்துடன் இந்த தொகுப்பை முடித்துக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.